உலகின் மிகவும் அழகான தீவு இலங்கை முதலிடம் பிடித்திருக்கு. ஸோ உலகின் மிகவும் அழகான தீவா இலங்கையை வந்து ஏன் செலக்ட் பண்ணாங்க, ஸோ இலங்கையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்த நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். ஸோ பார்க்க போறதுக்கு நம்ம சேனல் பசங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புக்கும் ஒவ்வொரு மரக்கட்டுகளும் தெரிஞ்சு வாங்கி இப்ப வீடியோ போலாம். உலகின் அழகான தீவாக இலங்கையை யார் தேர்ந்தெடுத்தாங்க, எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, டாப் 10 லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த டாப் 10 லிஸ்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே தீவுகள் வந்து தீவு ஒரு நாடுனா தீவு இருக்கும். சில நாடு தீவே ஒரு நாடாகவே இருக்கும். இருக்கக்கூடிய தீவுகள்லயே பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு டாப் 10 லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிக் 7 டிராவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து தீவுகளை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல 50 தீவுகளை செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 50 தீவுல நம்பர் 1 தீவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சொல்லக்கூடிய அந்த நாட்டை வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிகவும் அழகான தீவா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 அவங்க சொன்ன தரவு டாப் 10 இருக்கக்கூடிய தீவுகள் எந்த தீவு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல ஸ்ரீலங்கா இருக்காங்க, 2வது இடத்துல மூரியா இருக்காங்க, 3வது இடத்துல கூடிய தீவு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பொலின்சினியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவு 3வது இடத்துல இருக்கு. 4வது இடத்துல கூடியது சோகோட்ரா ஏமன் இருக்கக்கூடிய சோகோட்ரா தீவு வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. 5வது இடத்துல கூடிய தீவு மாடிரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவு 5வது இடத்துல இருக்காங்க. தி கலபகோஸ் ஈகுடார் வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்துல கூடிய ஒரு சிறந்த தீவா பார்க்கப்படுது. சீஷெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்காங்க. அச்சில் தீவு அயர்லாந்து பாத்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்கு. கோ லிப் தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கு. மிலோஸ் கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு வந்து பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கு. ஸோ டாப் 10 லிஸ்ட் தீவு வந்து நம்ம பார்த்துட்டோம். உலக அளவிய பயணத்தளமான பிக் 7 டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க இந்த 10 தீவுகளும் பார்த்தீங்கன்னா சிறந்த தீவுகளா தேர்ந்தெடுத்திருக்காங்க. 50 தீவுகள்ல இந்த 10 தீவு டாப் 10 லிஸ்ட்ல இருக்காங்க. அதுல முதலாவது இடத்துல ஸ்ரீலங்கா இருக்காங்க. ஸ்ரீலங்காவோட சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ ஸ்ரீலங்காவோட தனித்துவமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட வனவிலங்குகள், பழங்கால கோயில்கள், பசுமையான தேயிலை தோட்டங்கள், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போய் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்தில் எல்லா நீர்வீழ்ச்சிகளும் சுற்றுலா பயணிகள் அதிகப்படியா கவரக்கூடிய விதத்தில் இருக்கு. உலகிலிருந்து பல நாடுகள் சுற்றுலா பயணிகள் அதிகப்படியா குவியக்கூடிய இடமாவும் இன்னைக்கு ஸ்ரீலங்கா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும். இதனாலதான் ஸ்ரீலங்கா முதலாவது இடத்துல இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த உலகத்தின் தலை சிறந்த டாப் 10 லிஸ்ட் தீவு எந்தெந்த தீவு அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்ச தகவல் உங்க பசங்க தேவைப்படுறா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல பசங்க நம்ம சேனல் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்கிறவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.